வணக்கங்க. இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, மதுரையில் இருக்கிற செல்லூர் கம்மாக்கரையில் இருக்கோம். அந்த கம்மாக்கரையை பாருங்கள். அதான் ரோடு, மெயின் ரோடு. அது பக்கத்தில் நம்ம வாக்கிங் போகிறோம். பாருங்கள், ட்ரெயின்லாம் வந்து இப்போ தான் வந்து சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே தென் மாவட்டங்களுக்கு போக வேண்டிய அனைத்து ட்ரெயின்களும் இந்த வழியாக தான் போகணும். உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இதுதான் ரோடு. இது வந்து ரெகுலராக நம்ம நடந்து போகிற இடம். பாருங்கள், அது ரோட்டோட்டியே இருக்கிறதுனால ஸோ வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வாக்கிங் காலையில் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு வண்டிகள் ஆப்போசிட்டில் வர்றதோ இல்லை ஒதுங்கி போகிறதோ எல்லாம் இல்லை, எல்லாருமே நடந்து போவாங்க. நியர்லி இது வந்து 1½ கிலோமீட்டர் இருக்கும். அங்கே நம்ம ஸ்டார்டிங் டு எண்டு பாயிண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு அமைதியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த தண்ணி ஒட்டி அதோடைய அதான் கம்மாய்க்கு பின்னாடி வந்து எப்படி ஆரப்பாளையம் வந்துடும். அதை ஒட்டியே வந்து சைடில் வந்து நம்ம மேம்பாலம் இருக்குது நம்ம இந்த பக்கமாக வர்றதுக்கு. ஸோ நீங்கள் எப்படி வாக்கிங் போகணும்னா நேராக வந்தால் எல்ஐசி பக்கத்துலேயே வந்து நடந்து வாக்கிங் போகலாம். நல்லா ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க, நல்லா காற்றோட்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த ட்ரெயின் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுபோக மேலும் வந்து பக்கத்துலேயே வந்து எல்லா கடைகளும் இருக்குது. நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், ஏதாவது ஃபுட்டு வேணும், அப்படி நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு குழந்தைகிட்ட வந்துட்டோம்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் இதில் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்துடுவாங்க. 4 மணி 5 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும் வாக்கிங் போகிறவங்க. ஏன்னா நியர்லி வந்து 2 கிலோமீட்டர் இருக்கிறனால மக்களை எல்லாம் சுற்றி நடந்து போயிட்டு